உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இன்று ஈரோட்டில் நடந்த விஜயினுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் குறித்து ஒரு பார்வை பார்க்க இருக்கிறோம். ஈரோட்டில் இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தை அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிட்டு செங்கோட்டையனுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக காசு கொடுத்து லாரியில் ஆள் கூப்பிடாம ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்காருன்னா இதுதான் முதல் தடவையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே எப்போவுமே கூட்டம் அப்படின்னாவே 50 லாரி 60 லாரி டாடா ஏசி இதெல்லாம் நியமித்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு ஆளுக்கு 5 லாரி 5 டாடா ஏசி 10 டாடா ஏசின்னு கொடுத்து காசு கொடுத்து அப்புறம் குவார்ட்ரு கோழி பிரியாணி கொடுத்து ஆட்களை ஏற்றி கொண்டுகிட்டு வந்து கூட்டம் காட்டுறது தான் இவங்களுக்கு பழக்கம். முதல் தடவையாக செங்கோட்டையன் அந்த வேலையை செஞ்சுருக்க மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். காரணம் என்னென்னா, நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய அவருடைய அந்த ரசிகர்கள் கூட்டம் ஒரு பெரும் கூட்டமாக அவரை பார்க்குறதுக்காக வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வேலையை செய்யாமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்துக்கு பிறகு விஜய் பொதுக்கூட்டங்களுக்கு இருக்கைகள் யாரும் தரமாட்டேங்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 இருக்கை 10,000 இருக்கை அந்த மாதிரி போடணும். அப்படி போட்டால் பாதிக்கு பாதி அடித்து நொறுக்கி விடுறாங்க. அதனால் அந்த இருக்கைகளுக்கு அடித்து நொறுக்கப்பட்ட இருக்கைகளுக்கு பணம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் அதுவும் கொடுக்குறதில்ல. அதனால் அவங்க என்னென்னா இப்போ இருக்கைகள்லாம் போடுறதில்ல. ஆடு மாட்டெல்லாம் அடைச்சி வைக்கிறது மாதிரி பட்டி பட்டியாக கட்டி அந்த பட்டிக்குள்ளே போய் நின்றுக்கணும். ஒருத்தரை பட்டியை திறந்து விடுவாங்க, உள்ளே போய் நின்றுக்கணும், பட்டியை மூடிடுவாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த விஜயனுடைய ரசிகர்கள் அணில் குஞ்சுகள் என்ன செய்கிறாங்கன்னா அதையும் பட்டி விட்டு பட்டி ஏறி பாயிறாங்க. பட்டிக்காக வச்சிருக்கிற என்னதான் இறுக்கி கட்டி கம்பியெல்லாம் நட்டு கட்டி வச்சிருந்தாலும் அதெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு விஜய்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒட்டுமொத்த பேச்சுமே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் முன்வைக்கிற கருத்துக்களை தொகுத்து எழுதி, இந்த பாருங்கள் இப்படி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் இதை சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதெல்லாத்தையும் தொகுத்து அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சி இந்த விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிற அந்த அணில் குஞ்சுகளுக்கு என்ன ஒரே வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏறுறதுக்கு ஒன்றும் மரம் மட்டை அந்த சுவர் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு பொட்டல் காடு மாதிரி வச்சுட்டாங்க. அதனால தான் ஒரு அணில் என்ன செய்யுதுன்னா, அங்கே லைட் வைக்கிறதுக்கு கட்டியிருந்த ஒரு பாரில் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கு. விஜய் இந்த புஷி ஆனந்த் இத்தனை நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விஜயை செஞ்சார். ஏப்பா இறங்கு பாக்கல, ஏய் இறங்கியா அப்படின்னு கத்துறாரு. இது எந்த அளவுக்கு அவர்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் இணையதளங்களில் போட்டு டிவிகே ரசிகர்களை கும்முன்னு கும்புறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் கூட பண்படாதவர்கள், தற்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்கு கோபம் வருது. தற்குறிகள்னா நாங்கள் ஆச்சரியக்குறி கேள்விக்குறி அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லையா, தற்குறியாக தானே இருக்காங்க. நீங்கள் பட்டியில் மாடாடு அடைக்கிறது மாதிரி அடைச்சி வைக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் இந்த இந்த நிகழ்வுக்கு வர்றவன் நடந்து வர்றானான்னு பாருங்கள். என்னமோ ஒரு 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 அங்கே ஏதோ ஒருத்தருக்கு ஒரு லட்சம் கொடுக்குறாங்க, நம்ம ஓடி போய் முன்னாடி வாங்கிடணுங்கிறது மாதிரியே தலை தெறிக்க ஓடி வர்றான். ஓடி வரும்போது எதற்க வர்ற பொம்பளை பிள்ளைகள்லாம் இடித்து தள்ளிட்டு ஓடுறான். சில பேர் குடும்பங்களோட பிள்ளைகளோட வர்றாங்க, அவங்கெல்லாம் இடித்து தள்ளிட்டு ஓடுறாங்க. என்ன நடக்குதுன்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறான். ஏன் இப்போ நிதானமாக போனால் என்ன யோசிங்க. இதெல்லாமே இன்னமும் இவர்கள் தற்குறிகளாக இருக்கிறார்கள், இன்னமும் இவர்கள் அணில்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே உதாரணம். அடுத்து பார்த்திங்கன்னா மேடை வழக்கம் போல் விஜய் அவர்கள் பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு. இது உலகத்தில் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்படி என்ன மேடையெல்லாம் கிடையாது. அதை பார்த்தா ஏதோ பாட்டு கச்சேரி நடக்க போகிறது மாதிரி இருக்குது.
பாட்டு கச்சேரியில் பாடுறவங்க தான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுக்குவாங்க, கையில் மைக்கு வச்சுக்குவாங்க. அந்த ஸ்டாண்டில் வந்து பாட வேண்டிய பாடலை அதில் வச்சுக்கிட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டு பாடுவாங்க. நம்மளால அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாண்டில் பேப்பரெல்லாம் வச்சுக்கிட்டு மைக்கில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரைட்டு, ஓகே, அவர் சொல்கிறது மாதிரி அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அவர் பார்த்து பேசுகிறாரா பார்க்காம பேசுகிறாரா, அதை பற்றியெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நிகழ்ச்சி நடக்கிறது ஈரோடு. காஞ்சிபுரத்தில் நடந்தா இந்த காஞ்சிபுரம் எதுக்கு பேர் போனது தெரியுமா அப்படின்னுவார். இப்போ ஈரோட்டில் நடக்குதுனால ஈரோடுனா என்ன ஞாபகம் வருது தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தார். ஈரோடுனா மஞ்சள்னு எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் என்ன எதை வந்து அவர் பேசாமல் விட்றாருன்னா, மஞ்சள்னா என்ன, மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் மஞ்சளை வைப்பாங்க. ஆமாங்க, கல்யாண பத்திரிக்கை அடித்தா கூட அந்த கார்னர்லாம் மஞ்சள் பூசுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கிராமப்புறங்களில் எங்கள் வீட்டிலலாம் வந்து புதுசாக கோடி துணி எடுத்துகிட்டு வந்தால் அதில் மஞ்சள் வச்சு விடுவாங்க, அந்த காலர்லாம் மஞ்சள் வச்சு விடுவாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் வந்து ரைட்டு தாங்க, இதெல்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க, டிவிக்கே கொடியில் மஞ்சள் இருக்குது, ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகுதுங்கிறீங்க. அதாவது ரைட்டு தான் ஐயா ராஜா. இந்த மஞ்சள் விளைகிற நிலமாக இருக்கிற ஈரோடு மஞ்சள் விளைச்சல் இன்னைக்கு எப்படி இருக்குது, அந்த வியாபாரம், இந்த மஞ்சள் மார்க்கெட் யாருக்கிட்ட இருக்குது, அதை எப்படி நம்ம மீட்கணுமா வேண்டாமா? மஞ்சள் அப்படிங்கிறது எதற்கு பெயர் போனது, குறிப்பாக ஈரோடு மஞ்சள் எதற்கு பெயர் போனது? ஈரோடு மஞ்சள் புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கிற ஒரு மிக முக்கியமான மூலிகையாக உலகம் முழுதும் அறியப்பட்டிருக்கு. பல்வேறு நாடுகளுக்கு ஈரோடு மஞ்சள் ஏற்றுமதி செய்யப்படுது. ஆனால் அந்த மஞ்சள் வியாபாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தமிழர்களிடம் இல்லை. இன்னைக்கு முழுதுமே அது வட இந்தியர்கள் கையில் இருக்குது, சேட்டுங்க கையில் இருக்குது. விவசாயம் பண்ணுறது மட்டும்தான் தமிழர்கள் என்று இருந்தது. அதையும் இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விவசாய நிலங்களுக்கெல்லாம் 10 மடங்கு 15 மடங்குன்னு பணம் கொடுத்து வாங்கி மஞ்சள் உற்பத்தி செய்வதும் இன்றைக்கு வடநாட்டுக்காரர்களாக மாறியிருக்காங்க. இதை பற்றி விஜய் ஏன் பேசலை? நான் கேட்குறேன். இதை பற்றி தான் நீங்கள் பேசியிருக்கணும். அந்த மஞ்சள் வியாபாரம் என்பது ஈரோடு மக்களிடம் இல்லை, ஈரோடு விவசாயிகளிடம் இல்லை. அதை போக இன்னொரு பெரிய அதிர்ச்சி தர்ற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு தான் இந்தியாவிலேயே புற்றுநோய் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. புற்றுநோய்க்கு மருந்து உற்பத்தியாகிற ஈரோட்டில் புற்றுநோய் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு இடமா ஈரோடு இருப்பது எவ்வளவு மன வருத்தம், கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அந்த புற்றுநோய்க்கு காரணம் என்ன? அந்த புற்றுநோய்க்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சாய கழிவுகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள்லாம் வந்து தண்ணியில் கலந்து, அந்த தண்ணியை வந்து நீங்கள் நிலத்தடி நீராக நீங்கள் குடிக்கிறீங்க, அந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு நீங்கள் வந்து பாய்ச்சிறீங்க. காவிரி டெல்டா விவசாயங்களுக்கு அந்த தண்ணி விஷம் கலந்த ரசாயனம் கலந்த அந்த தண்ணியை வந்து நீங்கள் பாய்ச்சறதுனால அந்த விஷம் பயிர்கள் மூலமாக உணவுகள் மூலமாக வந்து இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் புற்றுநோய் மாவட்டமாக இன்றைக்கு வந்து மாறி இருக்கு. அதை பற்றி நீங்கள் பேசலையே விஜய்? அதையெல்லாம் உங்களுக்கு யாரும் எழுதி கொடுக்கலையா, உங்களுக்கு சொல்லலையா? நான் கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து காளிங்கராயன் அணை கட்டினதை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. பவானி ஆற்றின் குறுக்கே காளிங்கராயன் அணை கட்டினாங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் முதன்னு பேசுகிறது மாதிரி பேசுகிறீங்க. அது எல்லாம் பல மேடைகளில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசுனது தான். பரவாயில்ல, நீங்கள் அதெல்லாம் முன் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டு. ஆனால் காவிரி இல்லை, இன்னைக்கு வந்து ஈரோடு வழியாக ஓடி வருகிற அந்த காவிரியில் உள்ள சிக்கல்களை பற்றி ஏன் நீங்கள் பேசலை? ஏன் பயமாக இருக்கா உங்களுக்கு? எதுக்கு பேசலை? இன்னைக்கு வந்து மேகத்தாட்டில் அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லி கர்நாடகாக்காரன் ஒத்த காலில் நிற்கிறான். அதை கண்டித்து நீங்கள் ஈரோட்டுக்கு போன நீங்கள் பேசணுமா இல்லையா? ஏன் பேசலை சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ மக்களுக்காக நான் உழைக்க வந்தேன், மக்களுக்காக நான் போராட வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி பேசுகிறீங்க. அந்த ஜெயலலிதா உங்களுக்கு வந்து அந்த அந்த உங்களுடைய மிகப்பெரிய வழிகாட்டி தலைவர்களே எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் வந்து பெரியாரை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக சொல்கிறீங்க.
அதாவது இதுவரைக்கும் நாங்கள்லாம் எதெல்லாம் வந்து இதுவரைக்கும் கேள்விப்பட்டோமோ, எதெல்லாம் நாங்கள் வந்து படித்தோமோ, அதுக்கெல்லாம் நேர் எதிராக எப்படி விஜய் உங்களால் அப்படி ஒரு பொய்யை சொல்ல முடியுது? பணத்துக்கு ஆசைப்படாதவர், பதவிகளுக்கு ஆசைப்படாதவர். அவர் என்னென்ன பதவிகளில் இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்குறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு, நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காரு, அவர் வந்து ஒரு கோவில் தர்மகர்த்தாவாக வந்து அவர் இருந்திருக்காரு, வெங்காய மண்டிகளுக்கெல்லாம் வந்து அந்த அந்த வணிகங்களுடைய தலைவராக அவர் வந்து இருந்திருக்காரு. அது போக மனித வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் வந்து வாங்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் பணம் வாங்கின ஒரு ஆள் அவர். ஃபோட்டோ எடுத்துக்கணும்னா பணம் கொடுத்தா தான் ஃபோட்டோ எடுத்துக்குவார். உங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ணும்னா அதுக்கு ஒரு காசு, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்ணும்னா அதுக்கு ஒரு காசு. இப்படி வாழ்க்கைன்னு அத்தனைக்கும் காசு வாங்கி கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் சொத்து சேர்த்த ஒருத்தரை காசுக்கு ஆசைப்படாதவன்னு எப்படிப்பா வந்து இவ்வளவு பெரிய பொய்யை சொல்கிறீங்க? ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் நாங்கள்லாம். அவர் உங்களுக்கு வழிகாட்டியா? ஈவேரா அவர்கள், நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஈவேரா அவர்கள் தமிழர்களுக்காக செய்தது என்ன? தமிழ் மொழியை அவ்வளவு இழிவுபடுத்தியிருக்கார். புரியுதா உங்களுக்கு? பறச்சிகள்லாம் ஜாக்கெட்டு போட்டதுனால தான் துணி விலை ஏறி போச்சுன்னு சொன்ன ஒரு ஆள் ஈவே ராமசாமி நாயக்கர். புரியுதுங்களா? அவருடைய தொடக்க கால வாழ்க்கையெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எங்கள் ஐயா சீதையின் மைந்தன் அதையெல்லாம் பேசினதுனால கைது செய்யப்பட்டார். அவரே சுயசரிதை எழுதியிருக்கார். அதையெல்லாம் படித்து பார்க்காம வந்து மொட்டை தாத்தம் குட்டையில் விழுந்தது மாதிரி பேசுகிறீங்களே, எப்படி பேசுகிறீங்க ஐயா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது எதுவும் உங்களை ரொம்ப ஜெயலலிதா பாதிச்சுட்டாங்க உங்களுக்கு செய்வீங்களா? ஐயா இதெல்லாம் லேண்ட்மார்க்கு, ஜெயலலிதா அம்மாவோட லேண்ட்மார்க்கு. உங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா? நான் கேட்குறேன். இந்த இந்த ஜெயலலிதா அம்மா மாதிரி பேசுகிறது, அதுக்கப்புறம் பெரியாரை பற்றி தப்பாக சொல்கிறது, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நான் எடுத்துக்குவேன், அதெல்லாம் நீங்கள் யாரும் கேட்க முடியாது. யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா? அவங்கள்ட்ட எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். என்னமோ பெரிய ஞானிகளை கையில் எடுத்துக்கிறது மாதிரி சாக்ரட்டிஸை நான் எடுத்துக்கிட்டு பேசுவேன், நான் கன்ஃபியூசியஸ் தத்துவங்களை எடுத்துக்கிட்டு பேசுவேன், கார்ல் மார்க்ஸ் கொள்கைகளை எடுத்துக்கிட்டு பேசுவேன், இதை யாரும் என்ன கேட்க முடியாதுங்கிறது மாதிரி பேசுகிறீங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்ன பெரிய தத்துவத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க? நான் கேட்குறேன். அப்புறம் களத்தில் நிற்கிறவங்களோட தான் நாங்கள் வந்து போட்டி. களத்தில் யார் நிற்கிறது? நீங்கள் முதல்ல களத்தில் நிற்கிறீங்களா? எந்த களத்தில் நின்றுருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த களத்தில் நின்றுருக்கீங்க? மக்களை எத்தனை போராட்டங்களில் கலந்துருக்கிறீங்க? நான் கேட்குறேன். ஆனால் மக்கள், இந்த விஜய் மக்களோடு தான் எப்போவுமே நிற்பான். ஏப்பா இப்படியாப்பா வந்து ஒரு பொய் சொல்லுவாங்க ஒருத்தர்? மக்கள் மன்றத்தில் வந்து இப்படியா பொய் சொல்லுவாங்க? திருப்பரங்குன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்கள் அங்கே வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவை உடைக்கணுங்கிறதுக்காக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்பட்டு வந்த அந்த பாரம்பரியத்தை மாற்றி புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய தர்காவை உடைக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஐயா எச் ராஜா சொல்கிறாரு, நான் வந்து அதை அயோத்தியை மாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அது அந்த அந்த மக்களோட போய் நீங்கள் நின்னீங்களா? நான் கேட்குறேன். அடுத்தது இங்கே வந்து துப்புரவு தொழிலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் போராடுறாங்க. அந்த மக்களோட போய் நீங்கள் நின்னீங்களா? நான் கேட்குறேன். கரூரில் 41 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. மக்கள் கதறி அழுத அந்த இடமே வந்து அலங்கோலமாக மாறுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? மக்களோட நின்னீங்களா? வெக்கமா இல்லை? அப்படி நான் மக்களோட நிற்பேன்னு சொல்கிறதுக்கு தலைதறிக்க ஓடி வரல நீங்கள்? பத்திரிகையாளர்கள் கூப்பிட தலைதறிக்க ஓடி வரலையா நீங்கள்? அப்போ நீங்களா மக்களோட நிற்கிற ஆள்? பயந்தாங்குழி நீங்கள். மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் களத்தில் நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நின்று இருந்தா, ஆகா இவர் மக்களோட நிற்கிற ஆள்றா அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால சும்மா வாய் சவடால். யார் களத்தில் இல்லை? எந்த கட்சி இப்போ களத்தில் இருக்குது? எந்த கட்சி களத்தில் இல்லை? நீங்கள் முதல்ல களத்தில் இருக்கீங்களா? கேட்குறேன்னா தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இயற்கை வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மலையை வெட்டி விற்கிறான், ஆத்து மணலை அள்ளி விற்கிறான், மரங்களை வெட்டி விற்கிறான். இதையெல்லாம் ஏன் காப்பாற்றணும்? இந்த மரங்களால் என்ன பயன், இந்த மலைகளால் என்ன பயன், இந்த ஆற்று மணலால் என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்காக தமிழ்நாடு முழுதும் பல்வேறு இடங்களில் பொது கூட்டங்களை நடத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்கிறவங்க மக்களோட நிற்கிறாங்களா, களத்தில் நிற்கிறாங்களா, நீங்கள் நிற்கிறீங்களா? சொல்லுங்க பாப்பா. இங்கே வந்து பஞ்சமி நில பிரச்சனை, பட்டியல் சமூகத்துக்கு பிரிட்டிஷ் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதியை, அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவத்தை நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் போராடிட்டு இருக்கு. நீங்க வந்து பெரியார் வந்து இந்தியாவிலேயே பெரியார் தான் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு, இடஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்தாரு சொல்லுவதற்கு முன்னாடி நீங்க அதை வந்து அது திங்க் ட்வைஸ்ன்னு இங்கிலீஷ்ல 2 தடவை அதை வந்து ஆய்வு பண்ண மாட்டீங்களா? இப்போ அப்படிதான் வந்து தப்பா போய் ஒரு செய்தியை சொல்லிட்டு வந்தீங்க. காரி துப்புது, புதுச்சேரியே காரி துப்புது. அது என்னது? புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்லைன்னு. ஏயா, எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறாங்கிறதுக்காக அதை கிராஸ் செக் பண்ணாமல் நீ பாட்டில் பேசிட்டு வந்தால் புதுச்சேரி மக்கள்லாம் காரி துப்புறாங்கய்யா. அங்கே மூளைக்கு மூளை ரேஷன் கடை இருக்கான். மாதம் 10 கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறாங்க புதுச்சேரியில். ரேஷன் கடையே இல்லைன்னு பேசிட்டு வரீங்க. அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் தான் இடஒதுக்கீட்டில் சமூக பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்தாருன்னு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு இந்த பேச்சு. முதன்னு எங்கள் ஐயா சுப்ராயன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் தான் முதன்னு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததை எதையாவது ஒன்று உளறி விட்டு போனால் பார்த்துக்கிட்டு சும்மா பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் என்ன வேணால் பேசுவேன், நான் எவ்வளவு நேரம் வேணால் பேசுவேன். எவ்வளவு நேரம் வேணால் நீங்கள் பேசுங்க, ஆனால் என்ன வேணால் பேச முடியாது விஜய். என்ன வேணா பேச முடியாது. அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். உங்க அணில் குஞ்சுகள், இந்த படிப்பறிவதில் இல்லாத இந்த தற்குறி கூட்டம், எந்த அனுபவம் இல்லாத இந்த கூட்டம் பேசுறது மாதிரி நீங்களும் பேசுறீங்க. புரியுதுங்களா சொல்றது? வரலாற்றை படிங்க. ஒரு விஷயத்தை வந்து 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணுங்க. இந்தியாவில் யாரு முதன் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது? எந்த மாநிலத்தில் முதன் இடஒதுக்கீடு வந்துச்சு? சமூக பிரதிநிதித்துவத்தை தமிழகத்தில் நிலைநிறுத்தியது யாரு? அதுல ஈவே ராமசாமி நாயக்கரோட பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து பேசுங்க. அங்க வந்த உங்களுடைய கூட்டத்துக்கு நீங்க பஞ்சு டைலாக் சொல்லுங்க. நீங்க எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க காசு, என் கூட இருக்குது மாசுன்னு சொல்லுங்க. அல்லது வந்து திமுக ஒரு தீய சக்தி, நாங்க வந்து ஒரு புதிய சக்தின்னுங்க. உங்க பின்னாடி இருக்கிற கூட்டம், அந்த கூட்டம் நீங்க என்ன சொன்னாலும் ஏன்னு கத்தும். புரியுதா? அந்த சத்தம் அப்படின்னு அப்படியே நின்று அந்த சத்தத்தை ரசிக்கிறீங்க. ரசிங்க. ஏன்னா நீங்க வந்து நடிகர், அவங்க வந்து உங்க ரசிகர், அவர்கள் தொண்டர்கள் இல்லை. நீங்க நல்லா ஏதாவது கருத்துக்க சொல்லும் போது அதை உள்வாங்க சைலண்டா இருக்காங்க எல்லாரும். நல்ல கருத்துக்களை சொல்லும்போது இப்போ எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து மேடையில் பேசும்போது பின் ட்ராப் சைலண்டில் எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியான கருத்தை அவர் முன்வைத்து பேசுகிற போது அந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் கைத்தட்டும். அவ்வளவு நுட்பமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த தற்கொலை கூட்டம், இந்த அணில்கள் கூட்டம், அவர் என்ன பேசினாலும் ஏன்னு கத்துது. இது என்னைக்கு இந்த சத்தம் நிற்கிதோ அன்னைக்குத்தான் இது பண்பட்ட கூட்டமா, ஒரு கொள்கையை உள்வாங்கிய கூட்டமா இது மாறும். ஆனால் விஜய்க்கு நோக்கம் அது இல்லை போல இருக்கு. அங்கே வந்து பஞ்சு டைலாக் போட்டு ரசிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மரம் மட்டும் இருந்துச்சுன்னா ஏறி அதில் நின்று ஆடுறது. இதுக்காகத்தான் இங்கே வந்து அந்த கூட்டமே வருது. அதை என்டர்டெயின் பண்ணுறது மாதிரி தான் இவரும் வந்து பேசுகிறார். மேடையிலேருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறது என்ன, அப்படியே வந்து அவங்கள்ட்ட வந்து நம்முடைய கொள்கை எதிரி யார்? ரைட்டு விஜய். கொள்கை எதிரி உங்களுக்கு வந்து பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. ரைட். கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களே, உங்கள் கொள்கை என்ன? எந்த கொள்கையில், அல்லது இப்படி சொல்லுங்க, பிஜேபியோட எந்த கொள்கையிலப்பா நீங்கள் வந்து வித்தியாசப்படுறீங்க? எந்த கொள்கையில் மாறுபடுறீங்க? எந்த இடத்தில் நீங்கள் உங்கள் கொள்கையை இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க?
பிஜேபியுடைய கொள்கை இதெல்லாம் பிஜேபியின் கொள்கைங்க, இதையெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோங்க அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா இதெல்லாம் எங்க கொள்கைங்க, இந்த கொள்கை எதுவும் பிஜேபியோட ஒத்து வராதுங்க, அதனால எங்களுக்கு பிஜேபி வந்து கொள்கை எதிரிங்க அப்படின்னு சொல்லுங்க. இது ரெண்டையுமே சொல்லாம நம்மோட கொள்கை எதிரி யாரு அப்படின்னா அவங்கெல்லாம் பிஜேபி அப்படிங்கிறாங்க. எங்க ரிப்பீட் பண்ணுங்க, நம்ம கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. என்ன அது, என்ன அது, என்ன அது? என்டர்டெயின்மெண்ட் ஷோ நடக்குதா? அது பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் பொதுக்கூட்டமா, என்டர்டெயின்மெண்ட் ஷோவா? என்டர்டெயின்மெண்ட் பண்றீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா உங்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டாமா? உங்க கட்சியில இருக்கிற இந்த அருண்ராஜ் அப்படின்னு ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர், அவர் சொல்றார், எங்க தலைவர் ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் உதவுவார் அப்படிங்கிற. அட சண்டால பாவி, ஏழைகளுக்கு தான் ஏன் உதவணும்? பணக்காரர்களுக்கு ஏன் உதவ போற? பணக்காரன் பெரிய பணக்காரன், ஏன் அவன்கிட்ட வசதி வாய்ப்பு எல்லாமும் இருக்கு, அவனுக்கு நீ உதவணுங்கிற அவசியம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஏழை பாளைகளுக்கு தான் வந்து உதவணும். அப்ப எம்ஜிஆர் வந்து திரைப்படங்கள்ல கூட நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டான்னு தான் சொன்னார். இந்த கூமுட்டை ஐஆர்எஸ் படிச்ச ஒரு கூமுட்டை அருண்ராஜ், எங்க தலைவர் வந்தா ஏழை பணக்காரர் என்று பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் உதவி பண்ணுவார். அப்படியா ஐயா? வீடு கொடுத்தா பணக்காரனுக்கும் வீடு கொடுப்பீங்களா ஐயா? நான் கேட்கிறேன். கார் வாங்கி கொடுத்தா பணக்காரனுக்கும் கார் வாங்கி கொடுப்பீங்களா ஐயா? உங்க தலைவர் சொல்றது மாதிரி, அதாவது அப்படியே செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடையில் நேர்காணல்களில் பேசுறத அப்படியே காப்பி அடிச்சு பேசுறீங்க. உங்க அண்ணன் தான் வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, மக்கள் பணத்தில் எடுத்து நீ கொடுக்கறத எப்படி இலவசம்னு சொல்றதை நாங்க ஏற்போம். அது மக்கள் பணம், மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே திரும்பி கொடுப்பது எப்படி இலவசம் அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டார். அதை அப்படியே கேட்கிறாரியா, அதை அப்படியே கேட்கிறார். அடுத்தது வந்து சொல்றாரு, நான் சலுகைகளுக்கு எதிரி இல்லை. தம்பி, சலுகைனா என்ன, இலவசம்னா என்ன, விலையில்லா பொருட்கள்னா என்ன, இதையெல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுங்க தம்பி. சினிமாவில் வந்து டயலாக் எழுதி கொடுத்து எந்த கேள்வியும் கேட்காம அந்த பஞ்சு டயலாக் பேசி பேசி பழக்கப்பட்டு உங்களுக்கு எதை பற்றியும் தெரிஞ்சுக்காம உங்கள்கிட்ட எழுதி கொடுக்குற ஆளுங்களெல்லாம் ஒரு பெரிய புத்திசாலிகள். அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறீங்க தம்பி. இட் இஸ் நாட் ரைட், அது கரெக்ட் கிடையாது தம்பி. அதனால் நீங்கள் களத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் நாங்கள் வந்து பேசுவோம், நாங்கள் வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் களத்தில் இல்லாதவர்கள்னு யாரை சொல்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. நீங்கள் பாஸுங்கிறீங்க, யார் சார் பாஸு? யார் பாஸ்? நாங்கள் கேட்குறோம். களத்தில் யார் இல்லை? நீங்கள் தான் ஏன் களத்தில் இல்லை? உங்களை பார்த்தா நீங்கள் சொல்லிக்கிறது மாதிரி இருக்கு. நீ இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சிட்டு உங்கள் கட்சி நடத்தின ஒரே ஒரு போராட்டம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிட்டு தம்பி விஜய், உங்கள் கட்சிக்காரங்க எங்கள் மாவட்ட செயலாளர் சரியில்லை, அவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, எங்களெல்லாம் மிரட்டி பணம் பறிக்கிறாரு, போஸ்டிங் பொறுப்பு போடுறதுக்கு காசு வாங்குறாரு, அவரை மாற்றணும்னு சொல்லி உங்கள் கட்சி நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க பாருங்க. அதுதான் நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்க நடத்தின ஒரு போராட்டம்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுவே எவ்வளவு வெட்கக்கேடு யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணியிருக்கணும்? கட்சி நிர்வாகிகள் ஒன்று கூடி கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முதன்மை பொறுப்பாளர்கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். இது ஏதோ மக்கள் பிரச்சனை மாதிரி வெளியில் வந்து ஒன்று கூடி பேனர்லாம் பிடிச்சி அப்படியே இண்டு போட்டு மூஞ்சியில் அடித்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ இதுவே புரியுதில்லை உங்களுக்கு? இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து போராட்டம்னா என்ன, எப்படி நடந்துக்கணும், ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், எதையுமே கற்றுக் கொடுக்காம வெறும் ரசிகர்களை கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப வருத்தம் அளிக்குது தம்பி. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த மக்களுக்கு என்ன செய்வோம், எங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் என்னோட கொள்கைகள், இதெல்லாம் முன்னிறுத்தி நான் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் நீங்கள் பேசணும். என்டர்டெயின் பண்ணுற ஒருத்தரால் நிச்சயமாக ஒரு நேர்மையான உண்மையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உங்களால் கொடுக்க முடியாது. உங்கள் கூட இருக்கிறவங்க,
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜினாவுடைய தமிழெல்லாம் கேட்டால் அவ்வளவு வேதனையாக இருக்கும். அதில் இந்த லட்சணத்தில் அவர் வேற சொல்கிறார் பெரியாருன்னு உங்களுக்கெல்லாம் எழுத தெரியாதுன்னு. யோ, முதல்ல நீ தமிழ் ஒழுங்காக பேச கற்றுக்கையா, புரியுதா? நீ தமிழ் பேசுறதுலே தெரியுது நீ ஒரு பச்சை தெலுங்க அப்படின்னு, புரியுதா? நீங்கள் தெலுங்கராக இருக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை கிண்டல் பண்ணுறீங்க பாருங்க, தமிழ் தெரியாதுன்னு. அதுதான் எங்களுக்கு பயங்கர வேதனையாக இருக்குது. அதனால் விஜய் அவர்களை நீங்கள் அடுத்து உங்களுடைய பேச்சை இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. இந்த அரை மணி நேரத்தில் கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சில் குடியிருக்கும்னு ஒரு நிமிஷத்துக்கு அப்பப்போ நிற்கிறீங்க. ஸ்டக்காக இருக்கும்போது முன்னாடி என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறதுக்கு இந்த கேப் எடுத்துக்கிங்க போல தெரியுது. அதனால் ஒரு மாவட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் எப்படி சரி செய்வேன், இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அதை எப்படி சரி செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிறத பேசுங்க. ஈரோட்டுக்கு போயிட்டு நீங்கள் காவேரி நதிநீர் பிரச்சனையை பற்றி பேசாமல் வந்தது பெரும் அயோக்கியத்தனம். ஏன்? காவிரி சிக்கல் குறித்து பேசினா கர்நாடகாவில் படம் ஓடாது, ஜனநாயகம் ஓடாது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள் செருப்பை கொண்டு அடிப்பார்கள் அப்படின்னு பயப்படுறீங்களா தம்பி விஜய்? நான் கேட்குறேன். அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு புடுங்கிறதுக்கு வந்தீங்க? நீங்கள் தமிழர்களுடைய இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனை டெல்டா மாவட்டங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கு. மேகத்தாட்டில் அணை கட்டிட்டான் அப்படின்னு சொன்னா காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் வராது. அதை பத்தி பேசுறதுக்கு யோக்கியதை கிடையாது. நீ இங்கிருந்து காளிங்கராயனை பத்தி பேச போயிட்டீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் உங்க அந்த சிக்கலை பத்தி ஏன் வாய் திறக்க முடியல உங்களால? பாரதிய ஜனதா கட்சி ஆப்படிச்சிரும்னு பயமா? இது போல சும்மா வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக எடுத்த உடனே மேடையில் வந்து நம்ம கத்தி பேசுகிற அரசியல்வாதி இல்லை. நாம் வந்து யதார்த்தமான அரசியல்வாதின்னு நீங்கள் முதல் மேடையில் விக்கிரவாண்டியில் சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் கத்துறீங்க? எல்லாரும் கத்துறீங்க, ஆளாளுக்கு கத்துறீங்க. கத்துறதுல போட்டி வச்சா டிவிக்கு தான் ஜெயிக்கும் போல இருக்கு. குறிப்பாக வந்து விஜய் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து அரசியல் தெரிந்து கொண்டு அரசியல் களத்துக்கு வாங்க. பேசுறதெல்லாம் தப்பா பேசாதீங்க. பேசுறத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்க. இதுல வேற நாங்க தண்ணீர் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்க கழிவறை ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறோம், நாங்க வந்து 1500 போலீஸ் எங்களுக்கு வந்து காவல் இருக்காங்க. எந்த மாநாட்டிலேயாவது எந்த பொதுக்கூட்டத்திலேயாவது யாராவது இப்படி சொல்லி பெருமைப்பட்டிருக்காங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏய், பொதுக்கூட்டம்னா வர்றவங்களுக்கெல்லாம் குடிநீர் கொடுக்கணும்யா. பொதுக்கூட்டம் அப்படின்னு சொன்னால் அங்கு வருகிற பெண்களுக்கு தனியாக கழிவறைகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், ஆண்களுக்கு தனியாக கழிவறைகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இப்போ கூட நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம். காரைக்குடியில் வந்து மாவீரர் நாள் நிகழ்ச்சி நடத்தினோம். 25,000 பேர் வந்து திரண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தோம், கழிவறைகள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே வந்த காவல்துறையினர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த கூட்டத்துக்கு வந்த இந்த காவல்துறைகள் அவங்களுக்கு நாங்கள் இருக்கை போட்டு வரிசையாக எல்லாரையும் உட்கார வச்சு எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க வச்சோம். ஏனென்றால் அது ஒரு ஒழுங்கான மக்கள் படை. காவல்துறை அதிகாரிகளை உட்கார வைத்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். உங்க 1500 பேரும் வந்து உட்கார்ந்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதை முதல்ல, அந்த டிசிப்ளினை முதல்ல நீங்க உங்க கட்சிக்காரங்களுக்கு உருவாக்குங்க. குழந்தைகள், வயதான பெண்கள் வராதீங்கன்னு சொல்றீங்க. யாராவது ஒருத்த கேட்கிறாங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சொல்லுங்க பாப்பா. அந்த வெட்ட வெயில்ல உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லாம ஆடு மாடை அடைச்சி வச்சிருக்கிறது மாதிரி பட்டி கட்டி அடைச்சி வச்சிருக்கீங்க. மயங்கி திரும்ப விழுந்து செத்து போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? 25,000 பேர்ல 1,00,000 பேர் திரண்டாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படியே ஓர் அணியில் இருக்கும். ஒரு சொடக்கு போட்டு உட்கார்றானா உட்காருவான், ஒரு சொடக்கு போட்டு எந்திரானா எந்திரிப்பான். புரியுதுங்களா? அங்கே காவல்துறைக்கு வேலையே கிடையாது. எங்கள் தம்பிகள் வாகனங்களை ஒழுங்குபடுத்துவார்கள். எங்கள் பிள்ளைகள் இப்படிலாம் அட்டிச்சு புட்டிச்சுட்டு வந்து ஏறி விழுந்து அம்மிக்கு இருக்கவே இருக்காது, அழகா வந்து உட்காருவாங்க. பெண் பிள்ளைகள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய எழுதப்படாத சட்டம். எங்கள் அண்ணன் அப்படித்தான் பயிற்சி வச்சிருக்கார். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அப்படித்தான் பயிற்சி வச்சிருக்கார். ஒரு பெண் இருக்கை இல்லாமல் நின்றால் யாருமே சொல்லாம
அருகில் இருக்கக்கூடிய தம்பி எழுந்து, அக்கா வந்து உட்காருங்க, தங்கச்சி வந்து உட்காருங்க, பெரியம்மா வந்து உட்காருங்க என்று அவர்களை அழைத்து உட்கார சொல்வாங்க. அவ்வளவு பண்பட்ட, அவ்வளவு நேர்த்தியான ஒரு பெரும் படையை கட்டமைச்சிருக்கான். அவன்தான் உண்மையான அரசியல் கட்சி தலைவன். அவன்தான் இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதியான தலைவன் செந்தமிழன் சீமான். நீங்க களத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட தான். களத்துல நீயே இல்லையா? களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய படையணியை சரி பண்ணு. நீ சொன்னா கேட்கறது மாதிரி அவர்களை உருவாக்கு. ஒருத்தன் மரத்து மேல ஏன் மரத்து மேல ஏறுறதுங்கிறது அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது இன்னமும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படலையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க பயிற்றுவிக்கலையா? எல்லா இடத்துலையும் மரமே இல்லாத பொட்டல் காட்டுல தான் கொண்டு போய் நீங்க வந்து பொதுக்கூட்டங்கள், பொது நிகழ்வுகளை நடத்த போறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அதனால தம்பி விஜய், நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா, நீங்க இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சீங்கன்னா நாங்கள் சுட்டி காட்டத்தான் செய்வோம். நீங்க ஏன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? என்னை பார்த்தா பயப்படுறீங்களா? உங்களை பார்த்தா பயப்படலையா? பயப்படல. நீங்க செய்வதை எங்களால சகிச்சுக்க முடியல. இப்படி சொல்லுவதன் மூலமாவது நீங்க திருந்துவீங்க அப்படின்னு முயற்சி பண்றோம். திருந்த முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.